இன்றைக்கி நம்ம ப்ரெட் பால் ரபடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் 4 ஸ்லைஸ் எடுத்து ஓரம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஸ்டஃபிங்காக 2 பனானா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பில் தவா வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அந்த பனானாவும் போட்டு நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடறோம். நம்ம ரபடிக்காக அங்கே பால் வந்து நல்லா திக்கான பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு டம்ளர் சர்க்கரையும் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது ரபடி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த ப்ரெட்டு வந்து ரோல் பண்ணிடலாம். உருட்டி தண்ணியில் நனைச்சி எடுத்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ப்ரெட் ரோலில் வந்து உருட்டி எடுத்துடலாம். உருட்டி எடுத்துகிட்டு அதை மைதாவில் ஒரு முக்கிட்டு ப்ரெட்டு தூள்லேயும் நனைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ப்ரெட்டு ரோலில் வந்து உருண்டையை வந்து ஒவ்வொன்றா நம்ம பொரித்து எடுத்துருவோம். பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதில் ஒவ்வொரு பாலையும் தூக்கி போட்டு நம்ம முக்கி ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம அதை எடுத்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் எடுத்து ரபடி ஊற்றி அதில் நட்ஸு தூவி எடுத்துடலாம்.